saree ஃபால்ஸில் தேர்ட் பார்ட் பார்க்கலாம். இதில் வந்து ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க. இது வந்து சாரியோட ஃப்ரண்ட் போர்ஷன் தான். ஸோ பேக்கில் இல்லை, ஃப்ரண்ட் போர்ஷன் தான். இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். இதில் தான் நம்ம சாரியை ஸ்டிச் பண்ணுவோம். இந்த 15 இன்ச்சஸ் மார்க்கை வந்து பேக் சைடில் நீடில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபால்ஸை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துட்டு ஃபால்ஸில் 1 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீடில் டிப்பில் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது சாரிக்கும் ஃபால்ஸுக்கும் மிடில் 1/8 அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா நமக்கு சாரியை விட்டுட்டு ஃபால்ஸ் கீழே இறங்கிடும். ஸோ இதே மாதிரி எண்டு வரைக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்டுலேயுமே நம்ம 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணணும். நாட் போட்டுட்டு சேம் நீடில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு சாரியை திருப்பி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எண்டில் வந்துட்டு நாச்சஸ் போட்டுட்டு திரும்பி நீடில் உள்ளே இன்செக்ட் பண்ணிவிட்டு பல்லு டிசைனை மிஷினுக்கு பேக் சைட் போட்டுருங்க. அப்படி பேக் சைட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபால்ஸ்க்கும் சாரிக்கும் லூஸ் வராமல் ஈவனாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இதுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் வந்துடும். இதுலேயுமே என்ன பண்ணோன்னா கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃபால்ஸ் முடிகிற அந்த டிப் பாயிண்டில் நீடில் நிறுத்திட்டு அகெயின் நம்ம அந்த இடத்துல வந்து நாச்சஸ் போட்டுடணும். இதுவுமே எல் ஷேப் மாதிரி தான். ஸோ இதுலேயுமே சாரியோட எண்டை மிஷினுக்கு பேக் சைட் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு அகெயின் ஸ்டிச் பண்ணி நாட் போட்டோம் அப்படின்னா சாரியோட ஃபினிஷிங் வந்து ஃபால்ஸு சூப்பராக வந்திருக்கும். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.